ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 2 ஆஃப் 40 days ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் தி எக்ஸாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு போகல, கொஞ்சம் வந்து நேற்றே ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லினால அதனால் எனக்கு கட் ஹெல்த் கொஞ்சம் புவராக இருக்கிறதுனால ட்ரை கிரேப் சோக் பண்ணி காலைல அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அதே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்கள் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து அதை குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தமிழ் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டேன். இன்றைக்கி வந்து 10 minutesக்குள்ளேயே முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8:30 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து குளிச்சுட்டு தேநீர் இடைவேளை. இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு வந்து 39 days தான் இருக்குது. இந்த வாட்டி ஆகஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் போகிறீங்களோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரேஷனுக்கு போகிற வேலை இருந்தது. அங்கே போயிட்டு அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து இந்த ரேஷனுக்கு போய் திங்ஸ் வாங்குறதெல்லாம் நான் தான். உங்கள் வீட்டில் நீங்களும் அப்படியா இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் வந்து லைப்ரரிக்கு போயிட்டேன். லைப்ரரிக்கு போயிட்டு இன்னையோட ப்ராக்டிஸ் வந்து 2016 passage February. ஜூனியர்லேருந்து 150 ஸ்பீடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். ஆனால் வந்து 180லேருந்து 200லாம் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பேப்பர் தான். போயிட்டு 5 நிமிஷம் டிக்டேஷன் எடுத்துகிட்டு அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதனால் வந்து இந்த பேசேஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 2 பேசேஜ் தான். நான் இப்போ தான் 2016 வந்திருக்கேன். இன்னும் 25 February வரைக்கும் இருக்குது. இடையில 2 வருஷம் கொரோனாலாம் நடக்கலை. ஸோ அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. இது வேணால் நான் தலையில் கை வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னா ஒவ்வொரு பேசேஜும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது அன்னோன் மாதிரி போட்டு எழுதுவேன். அதனால தான் எனக்கு படிக்க வரல. அந்த மாதிரி சேட் ஆகிட்டேன். இப்போ ஏன் நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். இன்றைக்கி வந்து ஒரே மூட் ஸ்விங்ஸ் தான். திடீர்னு நடந்தது. நல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்து COE ரிசல்ட் பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். உள்ளார போய் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டேன். நான் எப்படியாவது பாஸ் ஆகுன்னு நினச்சி எழுதுனேன். ஃபஸ்ட் கிளாஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. தேங்க்ஸ் டு கடவுள். ஏன்னா மறுபடியும் என்னால் வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர் உட்காந்து படிக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. அந்த சந்தோஷத்தோடையே வந்து சுறுசுறுப்பாக இந்த பேசேஜில் உள்ள ஃப்ரேஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ஃப்ரேஸையும் வந்து எனக்கு மெமரைஸ் ஆகிற அளவுக்கு எழுதி பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ஃப்ரேஸையும் வந்து இவ்வளோ நாட்டு எழுதி பார்க்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு பேசேஜ் ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு பேஜ் எழுதினா தான் மெமரைஸ் ஆகும். ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு 2-3 லைன் எழுதினாலே மெமரைஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ எது வந்து உங்களுக்கு மெமரி பவருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணி போல் வந்து சித்தியில் போய் சாப்பிட்டுட்டு லைப்ரரி வந்துட்டேன். இந்த பேசேஜ் மொத்தம் நான் வந்து ஒரு 15 to 20 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். 20th டைம் இல்லை, ஒரு 90th 80th டைம் எழுதும் போதெல்லாம் வந்து ஃப்ளோ கிடச்சிருச்சு. ஒரு பேசேஜ் இவ்வளோ வாட்டி எழுதி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் அழுப்பப்படாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸை மெமரைஸ் பண்ணுறோமோ எக்ஸாமில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எங்கள் லைப்ரரியில் இருக்க குட்டி குட்டி மோட்டிவேஷன் கோட்ஸ் தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் வந்து தூக்கம் வர மாதிரி வந்துருச்சு. அதனால் நம்ம நேற்று படித்த புக்கோட கண்டினியூவேஷன் இன்றைக்கி வந்து ஒரு 10 பேஜ் படித்து முடித்தேன். இது நான் படித்த 2 சாப்டர்லையுமே வந்து அடால்ஃப் ஹிட்லரோட இயர்லி லைஃப், அவர் வந்து பிறந்தது வளர்ந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போனது, அதுக்கப்புறம் வந்து அவர் வேறு ஒரு வியன்னாவுக்கு மாறினது, அதெல்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் படித்த வரைக்கும் புக்கு நல்லா தான் இருக்குது. ஹிட்லர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போய் 2 நாள் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க போனதுலேருந்து நான் கூட்டவே இல்லை. இது எங்கள் அம்மா கண்ணில் படாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு செவ்வாய்க்கிழமைனால சாமிக்கு ஒரு பூஜை போட்டு நல்ல பிள்ளை மாதிரி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு கிளாஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 2 பேருக்கு ஷார்ட் அண்ட் எடுக்க வேண்டியது. அதை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போய் பார்த்தா எங்கள் வீட்டில் உள்ள மாவு வந்து ரொம்ப புளிச்ச ஸ்மெல் வந்துருச்சு. அதை சாப்பிட்டா நம்ம ஆல்ரெடி வயிறு கோளாறு பண்ணிகிட்டு இருக்கு, இதை வேறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோதுமை மாவு கரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து சூப்பராக போணுச்சு, ப்ரொடக்டிவாகவும் போணுச்சு. நீங்களும் வந்து உங்களோட ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து டே 3ல் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.